எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் நண்டு கிரேவி செய்ய போகிறோம். நான் 1 கிலோ நண்டு வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற நண்டு தான் நல்லா சதம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நண்டை தான் பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த நண்டை நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு சூடு பண்ணி வச்சிடணும். அப்போ தான் இந்த நண்டில் உள்ள இந்த கறி அப்படியே இருக்கும். இல்லைன்னா தண்ணியாக ஓடிடும் லேட்டாக ஆக. ஃபஸ்ட்டு நம்ம பெரட்டி வச்சிடலாம். கடை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ இந்த நண்டை நம்ம போட்டு பெரட்டி எடுத்துடணும். நல்லா நண்டு சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா அப்படியே இருக்கும் அந்த கறி, நண்டில் உள்ள சதை. அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக செய்யலாம். நண்டு சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு அரை தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், மிளகு 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 2 முழு பூண்டு. இந்த நண்டுக்கு பூண்டு மிளகும் தான் நிறையா வைக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நண்டு வதக்குனது ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பெரட்டினா போதும். இதை எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் எல்லாமே தாளிச்சு விட்டுடலாம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான பொருள். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு 10 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரைச்ச விழுது, உப்பு, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை 1 கொத்து, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ரெண்டு தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் அரைச்சோம்ல, பூண்டு இல்லாமல் அந்த விழுது. ஒரு பெரட்டினோன்னா நம்ம வதக்கி வச்ச நண்டை போட்டுடலாம். நம்ம நண்டு வதக்கும் போது உப்பு போட்டிருக்குறோம், பார்த்து தான் போடணும். ரொம்ப உப்பாயிடும். வதக்கி வச்ச நண்டை போட்டுடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-7 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். இந்த மசாலாலாம் நண்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும்.
மல்லி இலை, நான் ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். அதை மட்டும் ஊற்றிக்கிறேன். இது 65 மசாலா வீட்டில் அரைச்சது, ஒரு ஸ்பூன் போடுறேன். நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் வாங்கி போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் வரும், அதனால தான் கொஞ்சமாக போடுறேன். மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காயிடுச்சு. நம்ம உப்பே போடலை இது வரைக்கும், நண்டு வதக்கும் போது தான் போட்டோம். இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும், நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் பெரட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சளி இருமல் இருந்தாலும் சரியாயிடும். இப்போ நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் இஞ்சி வைக்காதீங்க, இஞ்சி வச்சா டேஸ்ட்டே போயிடும். நான் இஞ்சிலாம் வைக்கல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.